அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சுக்கிர தசை தரக்கூடிய கடன் பிரச்சனை. எல்லா கிரகமும் கடனை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்குங்க. எல்லா கிரகமும் கடனை கொடுத்தே தீரும். அது நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில். பாசிட்டிவாக இருக்கிறப்ப அது வேறு மாதிரி கொண்டு போகும். பட் நெகட்டிவாக இருக்குது, கடனை கொடுக்குது. அந்த கடன் உங்களால் சமாளிக்க முடிய கடனாக இருக்கா இல்லை சமாளிக்க முடியாத கடனாக இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிறணும். இப்போ ஒரு ஜாதகம் ரீசெண்டாக இங்கே லோக்கலில் பார்த்தேன். ஒருத்தருக்கு லக்னம் மேஷம், லக்னத்துக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் கடக வீட்டில் புதனோட சேர்க்கையில் இருக்கார். அவருக்கு சுக்கிர தசை நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்கிட்ட ஜாதகம் கொடுத்தோன்னே நான் கேட்டது என்னங்க சார் இந்த மாதிரி டெக்ஸ்டைல், லேடிஸ் யூஸ் பண்ணுற திங்ஸு, அப்புறம் ஆடம்பர பொருட்கள், இந்த விஷயங்களில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டீங்கன்னான்னு ஜாதகம் கொடுத்தோன்னே கேட்டேன். அவர் ஆமாம் சார், அதுக்கு தான் ஜாதகமே பார்க்க வந்தேன். எனக்கு சுக்கிரதசை நடந்துகிட்ருக்கு. சுக்கிரதசை வந்தாலே ஆகா ஓகோன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா எனக்கு சுக்கிரதசை ஆரம்பிச்சதுலேருந்து கடன் மேலே கடன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஊரை விட்டு ஓடி போகிற அமைப்பில் உட்காந்துருக்கேன். அவ்வளோ கடன் இருக்குது, எப்படி நான் அந்த கடனை சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் கொண்டு கேட்டார். அப்போ இந்த சுக்கிரதசை ஏன் இவருக்கு கடன் பிரச்சனையை கொடுத்தது? நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கிரகங்களும் கடனை கொடுக்கும், அது நெகட்டிவாக இருக்கிறப்ப. இந்த சுக்கிரன் இவருக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி. அப்போ இந்த தனாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? இந்த சுக்கிரனுக்கு பகைவர்னு சொல்லக்கூடிய அந்த பகை வீடான கடகத்தில் உட்காந்துருக்கிறாரு. கூட இருக்கிற யார்? லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, கடன் நோய் எதிரி, அதை கொடுக்கக்கூடிய இந்த புதன். இந்த 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த புதன் உடன் சேர்க்கையில் இருக்கிறார். சுக்கிரன் புதன் சேர்க்கை இருந்தால் நண்பர்கள் சேர்க்கைன்னு சொல்கிறீங்க, பட் அப்படி கிடையாது. அது லக்னத்துக்கு தகுந்தப்பல மாறும், நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும் இந்த லக்னத்துக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சுக்கிரதசையில் பயங்கரமான கடன். அதே மாதிரி இந்த சுக்கிரதசை தான் என்னென்னா இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவருக்கு வயசு 40 ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, சுக்கிரதசை தான் நடக்குது. பொம்பளைன்னா என்னன்னு தெரியாது அவருக்கு, அப்படி ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு கிரகம் எப்படி தசை நடத்துது, அது பாசிட்டிவாக கொடுக்குமா நெகட்டிவாக கொடுக்குமா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுலாம் விஷயமே இருக்குது. அது சுக்கிரனாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், எந்த ஒரு கிரகமாக இருக்கட்டும். சனி தசையில் ஓகோன்னு இருக்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க, சுக்கிர தசையில் டவுனாக போகிற ஆளுகளுமே இருக்கிறாங்க.